வணக்கம். யோயோ டிவி சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற புத்தம் புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க பார்க்கலாம். டிப் நம்பர் 1. எல்லா டிப்புமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டிப் நம்பர் 1. இப்போ நம்ம கரண்ட் இல்லை அப்படின்னா கேண்டில் யூஸ் பண்ற பழக்கம் இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கேண்டிலை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப இந்த கேண்டில் வந்து சீக்கிரம் வந்து காலி ஆயிரும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப நாள் ரொம்ப லைஃப் வரணும் அப்படின்னா இந்த கேண்டில் வந்து ஃப்ரிட்ஜ்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப கேண்டில் வாங்கிட்டு வந்தோம்னா ஃப்ரிட்ஜ்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம எரிய வைக்கல, கரண்ட் இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்குள்ள இது வந்து நல்லா நின்று எரியும், டக்குன்னு காலி ஆகாது. ஓகே, அப்ப கேண்டில் யூஸ் பண்ற அப்பையும் இது போல ஒரு அகல் விளக்குல வச்சு நீங்க கேண்டில் ஏத்தி பாருங்க. அந்த மெல்ட் ஆகக்கூடிய அந்த உருகி வரக்கூடியது இந்த கேண்டில்லே இந்த அகல் விளக்குலயே வந்து ஸ்டோர் ஆயிரும். அப்ப வந்து நம்மளுக்கு வந்து அந்த உருகி வரக்கூடிய அந்த இதுவும் வந்து வீணாகாது, அதுலயும் கொஞ்ச நாளைக்கு எரியும். அந்த டிப்பும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அகல் விளக்கு இல்ல அப்படின்னா நீங்க சோடா மூடி கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, சோடா மூடி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களோட கேண்டில் சைஸை பொறுத்து எந்தெந்த பாக்ஸ்ல இருக்கும் அப்படிங்கறது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பெரிய கேண்டில், மொத்தமான கேண்டிலா இருக்கிறதுனால இது வந்து அகல் விளக்குல தான் நிற்கும், சோடா மூடியில நிக்காது. கொஞ்சம் மெலிசான கேண்டிலா இருந்தா அது வந்து சோடா மூடியில கூட நிற்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இடமும், அதாவது அந்த கிச்சன் நம்ம எந்த இடத்துல வந்து கேண்டில் ஏத்துறோமோ அந்த இடமும் வந்து உங்களுக்கு வீணாகாம இருக்கும். இது போல அகல் விளக்குலயோ சோடா மூடியிலயோ நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா. ஓகே, குடுறதுங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 2. இப்போ நம்ம வேஸ்டா தூக்கி போடக்கூடிய இந்த யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் தான், பாட்டிலை யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் ஆகட்டும், அந்த பாட்டில் இருக்கக்கூடிய கேப் இருக்கு இல்லையா, மூடி, அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ கேப், இப்போ இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கத்தியை நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க. அதாவது ஷார்ப்னா என்ன சொல்றது, அடுப்புல வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அடுப்புல வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து அந்த பாட்டில் வந்து கட் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கும். அதனால கத்தியை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு நல்லா அந்த கோடு இருக்கு இல்லையா, எந்த அளவுக்கு கோடு இருக்கோ அந்த கோடு அளவுக்கு நல்லா இது போல வெட்டி எடுத்துக்கோங்க. இது போல ஈஸியா கட் ஆயிரும். இப்ப இது போல அழகா வெட்டி எடுத்தாச்சு பாருங்க. இப்ப வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பி இந்த கத்தியோட இடத்த வந்து ஷார்ப் பண்ணிட்டு இது போல நைஸா மேல தடவி விட்டீங்க அப்படின்னாலும் மேல வந்து உங்களுக்கு வந்து நல்லா நைஸ் ஆயிரும், கையில வந்து குத்தாது. ஓகேங்களா, இந்த டிப்பும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெட்டினதோட விடாம அப்புறம் இந்த கையில வந்து குத்திரும் இல்லையா, அதுக்காக இது போல கத்தியை வந்து சூடு பண்ணிட்டு இது போல பண்ணீங்க அப்படின்னா நல்லா நைஸ் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இந்த ஃபனலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஆயில் கேன்லாம் இருக்கு. ஆயில் கேன் 5 லிட்டர் ஆயில் கேன்ல இருந்து நம்ம வந்து 1 லிட்டர் கேனுக்கு மாத்தணும், இல்ல பாத்திரத்துக்கு மாத்தணும் அப்படின்னா இது போல ஒரு ஃபனல் ரெடி பண்ணி நீங்க ஊத்துனீங்க அப்படின்னா அழகா ஊத்தலாம். இந்த டிப்பும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், ஒவ்வொரு வாட்டர் பாட்டிலையும் தூக்கி போடக்கூடிய இந்த கேப் இருக்கு இல்லையா, மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடியை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பாட்டிலோட கேப் தான் யூஸ் பண்றேன். லைட்டா கேண்டில் இல்ல எதுல வேணுமாலும் நீங்க வந்து இந்த மேல் இடத்த வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. லைட்டா ஹீட் பண்ணா போதும். இது போல நல்லா ஹீட் பண்ணிட்டு நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய பென்சில் இருக்கு இல்லையா, அந்த பென்சிலை உள்ள வச்சு இப்படி லைட்டா குத்தி விட்டீங்கன்னா போதும். இங்க பாருங்க, இப்பயே நல்லா அந்த மேல உப்பி வருது. இப்படி மேல லைட்டா தூக்கிட்டு வருது இல்லையா. பென்சில் வந்து நீங்க ஹீட் பண்ணக்கூடாது, இதை மட்டும் லைட்டா ஹீட் பண்ணணும். இந்த இடத்துல இல்ல கருப்புலாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இப்போ வந்து இதை நீங்க டைரக்டா வந்து தண்ணியில உடனே போட்டுருங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து தண்ணியில இருந்தா போதும், அந்த அதே ஷேப்பே வந்து மெயின்டைன் ஆயிரும்.
இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மேலே வந்து ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, அந்த லைட்டாக சிசர் எடுத்து வெட்டி விட்டுருங்க. அவ்வளோதான் போதும். இந்த ஹோல்ஸ் வழியா நம்மளுக்கு ஈஸியா வந்து ஆயில் வந்துடும். இது வந்து கழுவ கழுவ இந்த கருப்பா இருக்கிற அந்த கறி வந்து போயிடும். நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. இப்பயே நான் கழுவி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த கேப் பாருங்க, நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். நல்லா கலர் ஆயிடுச்சு. அது ஒண்ணுமே இல்லை, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கறி தான். இப்போ நார்மலாக அந்த ஆயில் பாட்டிலே ஊற்றிக்கலாம். ஆயில் பாட்டிலில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணல பாருங்க எவ்வளோ வரும். நம்ம அமுத்துனா இன்னும் ஃபோர்ஸாக வரும். அமுத்துல அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும். பாருங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அமுத்துறேன், ஆயில் வருது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இந்த டிப்பும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஒவ்வொரு தடவை பாட்டிலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற அந்த இதுவுமே இல்லை. நீங்கள் இந்த டிப்பும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த பாட்டிலில் போடாமல் நம்ம ஃபனல் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த ஃபனல் அதோட இதுலயும் போட்டுக்கலாம். ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுல போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய 5 லிட்டர் கேன்ல இருந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ஆயில் ஊத்தணும் அப்படின்னா இப்ப இது போல ஊத்துறோம் அப்படின்னா இங்க பாருங்க அழகா ஆயில் வந்து வந்துரும். கீழே வரது பாருங்க, கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது, கீழே சிந்தாது. இப்போ ஆயில் பாட்டிலுக்கு ஊற்றணும், ஆயில் ஜாடிக்கு ஊற்றணும் அப்படின்னா இது போல நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கீழே சிந்தாது, லீக் ஆகாது, எந்த பயமுமே இருக்காது. பாருங்க எவ்வளவு சூப்பரா வருது. ஒரு கேப்பை யூஸ் பண்ணி நம்ம 2 பாட்டிலுக்கு வந்து யூஸ் பண்றோம். இந்த டிப்பும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3, நம்ம இந்த வெட்டி வச்ச அந்த யூஸ் அண்ட் த்ரோ அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, ஃபனல் ரெடி பண்ணோம்ல, அதை தான் சொல்றேன். திருப்பி திருப்பி நல்லா இதை வந்து நைஸ் பண்ணிக்கோங்க கத்தியில, இல்லைன்னா நம்ம கழுவுக்குள்ள கை வந்து கிழிச்சிரும். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா நைஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க என் கை வந்து கிழிக்கவே இல்லை, அந்த அளவு நீங்க நைஸ் பண்ணிக்கணும் கத்தியால. ஓகே, நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3 பார்க்கலாம் பாருங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃபனலை நான் ஷிங்க் பக்கத்துல வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இது போல ஒரு ஷெல்ஃப் இல்லாதவங்க இப்ப வந்து நம்ம பாத்திரம் கழுவிட்டு இந்த இரும்பு நார்லாம் இப்படி வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கல நல்லா தண்ணி வந்து சொட்டுறதுக்காக இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ட்ரே வந்து நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தண்ணி சொட்டி இருந்தாதான் இந்த ஸ்க்ரப்பர்லாம் வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா ஃபங்கல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்கும். நம்ம டெய்லியும் பாத்திரத்துக்கு கழுவுறதுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்காக. இல்ல இந்த ட்ரே இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நார்லாம் பாத்திரம் தேய்ச்சிட்டு இந்த இது இருக்குல்ல, இதை வந்து ஷிங்க் பக்கத்துல நீங்க வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நீங்க இது போல வச்சுக்கலாம். இந்த 2 நாரும் வைக்கிற அளவுக்கு இருக்கும். இங்க பாருங்க தண்ணி வந்து உங்களுக்கு சொட்டுது பாருங்க, நல்லா தெரியும். இது வந்து நீங்க ஷிங்க் பக்கத்துல வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேஸ்டா தூக்கி போடக்கூடிய ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ல இருந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச ஒரு ஸ்டாண்ட் மாதிரி. ஓகே, பக்கத்துல வந்து இது போல ஒரு டப்பா வச்சுக்கோங்க. இதுல வந்து குப்பை போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா ஷிங்க்ல வந்து எல்லாமே அடைச்சிரும். அப்புறம் வந்து ஃபிளம்மர் வந்து நம்ம கூப்பிட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். அதுக்காக வந்து இது போல பக்கத்துலயே ஒரு டப்பா வச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா குப்பையும் இதுல தூக்கி போட்டுறலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த 2 செட்டுமே. ஓகே, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லா டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.